எறா தொக்குக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. நல்லெண்ணெய் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. நான் மீடியம் சைஸில் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சி தான் அதை சேர்த்துக்குங்க. கடுகு ஜீரகம் இது எதுவுமே வேண்டாம். இது மட்டும் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். எண்ணெய் நல்லா மினுமினுன்னு இருக்குது பாருங்கள். வெங்காயம் இப்படி வந்தாலுமே நல்லா வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு மீடியம் சைஸ் ஒரு தக்காளி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இது மட்டும் போதும். தேவையான எறா தொக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்குங்க. நான் செய்கிறதெல்லாம் சிம்பிளான ஐட்டம் தான். அது இதெல்லாம் சேர்க்காத வெறும் வெங்காயம் தக்காளி மிளகாத்தூள். இதுவே உங்களுக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும். தக்காளி ரொம்ப வதங்கணுன்றதுல எறா தொக்கில் தக்காளி கொஞ்சம் இதுவாக இருந்தால் மென்று சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் எறாவை போட்டுக்குங்க. மறுபடியும் ஒரு பரட்டி எடுங்க. இறாலையே தண்ணி விடும். நீங்கள் தண்ணி ஊற்ற வேணாம். இப்படியே கொஞ்சம் வதக்கி விட்டிங்கன்னா அதை பாருங்க எவ்வளோ தண்ணி வருது பார்த்தீங்களா. நான் தண்ணியே விடலை, ஒரு சொட்டு தண்ணி விடலை. இறாலையே தண்ணி வருது. இந்த தண்ணியிலேயே வெந்துடும். தக்காளி பார்த்தீங்களா நல்லா ஒன்றா மேட்ச் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் ஒன்றா கலந்து ஒரு தட்டு போட்டு மூடி வைங்க. ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கேன். நான் குழம்பு மிளகாத்தூள் தான் போடுவேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் வேணும், அதனால் 1/4 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு காரம் தேவைன்னா இதை மாதிரி போட்டுக்கலாம், இல்லைன்னா ஒரு ஸ்பூனே போட்டுக்கலாம். வெறும் மிளகாத்தூள் போட்டு கூட செய்யலாம். தண்ணியே ஊற்றலை, ஒரு சொட்டு தண்ணி விடலை. எவ்வளோ தண்ணி வந்துடுச்சு பார்த்தீங்களா. இறால இந்த தண்ணியிலே வெந்துடும். எவ்வளோ பெரிய இறாவாக இருந்தது, எல்லாம் சின்னதாக ஆகிடுச்சு. இது வர வெங்காயம் தக்காளி எதுவுமே தெரியாது, எல்லாம் நல்லா குழஞ்சிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இந்த நேரத்தில் எடுத்து சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சி சாப்பிட்லாம். சைடிஷாகவும் வச்சுக்கலாம். இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.